homework to do இல்லையா? ஸோ அதனால லைக் ட்ரை டு அட்டெண்ட் இட் ஆன் ஆல் சண்டேஸ். சண்டே மட்டும்தான் நமக்கு இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகே, மற்ற இப்போ இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் வந்து லைக் ஐ கேன் ஈவன் போஸ்ட் இட் ஆன் சம் அதர் டே. பரவாயில்ல, ஒரு வேளை அவங்க வந்து வேற ஏதாவது டே வச்சதுன்னா கூட ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அட்டெண்ட். ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸாம் பர்பஸ்க்கு இல்லை, லைக் லேர்னிங். பட் அலாங் வித் தட் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல். அது இங்க வந்து நான் கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஜாஸ்தி இதுக்கு. பட் அதுல வந்து அப்படி இல்லை, நம்ம ஒரு ஈஸி லேர்னிங், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான லேர்னிங்கா இருக்கும். அப்பதான் அது புரியும், புது லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி. அது யூ நோ இங்கிலீஷ், பட் ஆனா அந்த இங்கிலீஷ் வந்து ஹவு ஃபார் உங்களுக்கு அது தெரியுங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் ஒரு கான்வர்சேஷன் எல்லாம் கொடுத்து ஃப்ரெண்ட்லியா பேசி அப்படி இருக்கும் அது. அதனால அது ஒரு வீக் டேஸ்ல வச்சா கூட பிரச்சனை இல்லை. மண்டே இல்லைனா 8 to 9 ஒரு 2 நாள் வச்சிருக்கோம் நாங்க, ஈவினிங் 8 o'clock to 9 o'clock. அது வந்து ஓரளவுக்கு எப்படி ஒரு 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் அது ஜாயின் பண்ணுவாங்க. பட் இந்த கிளாஸ் வந்து ஆனா அப்படி இல்லை கண்ணா. ஏன்னா இது வந்து சண்டே தான் எல்லாருக்கும் அவைலபிலிட்டி, எல்லாரும் சண்டே தான். இங்க நான் கூட சார்கிட்ட கேட்டேன், சார் வீக் டேஸ்ல வைக்கலாமா ஏதாவது ஒரு நாளைக்கு 8 to 9 ஈவினிங்னு. யாருமே அதுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதனாலதான் நம்ம இந்த சண்டே சூஸ் பண்ண ரீசன். சாட்டர்டே இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் டே, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சண்டே தான் ஒன்லி ஆப்ஷன் லெஃப்ட். ஓகே, ஸோ அதனால ப்ளீஸ் அட்டெண்ட் த கிளாஸஸ் ரெகுலர்லி. நீங்க இது உங்க கையில இருக்கு. நீங்க வந்து ரெகுலரா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் போர்ஷன்ஸ் நெக்ஸ்ட் அடுத்தது குவிக்கா மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட் ஆல்சோ. ஓகே லோகேஷ், எஸ், அண்ட் யோகநாராயணன். ஓகே, ஸோ yeah. Okay, so I'm just starting. So archaeology and anthropology. Last class la நம்ம பார்த்த ரெண்டு important terms இது, archaeology and anthropology. archaeology அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த எக்ஸ்கவேஷன் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும், அது வந்து இப்போ இந்த மண்ணிலேருந்து மண்ணை குழிச்சு மெட்டீரியல்ஸ் எடுக்கிறது. அந்த காலத்துல ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருந்தாங்க, என்னெல்லாம் திங்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் வந்து இந்த மண் தோண்டி குழி தோண்டி எடுத்து கண்டுபிடிக்கிறது. நிறைய ஒரு சைட்ஸ் இருக்கும். இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல மண்ணை தோண்டி பார்த்ததுன்னா கிடைக்காது. அதுக்குன்னு சில சைட்ஸ் அவங்களுக்கு தெரியும், ஆர்கியாலஜிஸ்டுக்கு தெரியும். ஓகே, ஆர்கியாலஜி படிக்கிறவங்களுக்கு பேரு தான் ஆர்கியாலஜி படிச்சு அந்த ஃபீல்டுல ஒர்க் பண்றவங்களை ஆர்கியாலஜிஸ்ட் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு இட்ஸ் ஆக்சுவலி அ பார்ட் ஆஃப் சயின்ஸ் தான் ஆர்கியாலஜி. இப்படி இந்த OGY லாஜின்னு முடியறது எல்லாமே சயின்ஸோட ஒவ்வொரு பிரான்ச்சஸ் தான், டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். வியல், ஓகே, அதுதான் அந்த வியல். எஸ், அதுதான் இப்போ அறிவியல் நல்லா சொல்ற மாதிரி இல்லையா? ஓகே, ஸோ ஆர்கியாலஜி. ஸோ இது வந்து it depends on how people lived. இது எல்லாமே எப்படி இருந்தாங்க, ஓல்டு மேன், ஏன்ஷியன்ட் மேனோட லைஃப் எப்படி இருந்தது, அவங்க மெயினா இது வந்து அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து அண்டர் த சாயில், அண்டர் த சர்ஃபேஸ் எப்படி அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கிறது தோண்டி கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து நிறைய வருஷங்கள் முன்னாலே ஆனதுனால ஒரு சில சோர்சஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா கிடைச்சிருக்காது. அது மாதிரி ஹியூமன் ஸ்கெலிட்டன் எத்தனையோ வருஷம் முன்னாடி, ஆயிரக்கணக்கு வருஷம் முன்னாடி எல்லாம் புதைச்சு போட்ட ஸ்கெலிட்டனோட ஒரு இது, தலையோடு இதெல்லாம் கிடைச்சதுன்னா அதுலேருந்து தே ஃபவுண்ட் அவுட் சோ மெனி திங்ஸ். அது எப்படி அவங்களுக்கு தெரியும்னா, அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, கார்பன் டேட்டிங் அப்படின்னு ஒரு சயின்டிபிக் மெத்தட் இருக்கு, கார்பன் டேட்டிங். ஓகே, கார்பன் டேட்டிங் வந்து இந்த ஆர்கியாலஜிஸ்ட், ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ற ஒரு சயின்டிபிக் மெத்தட். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணலாம். நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம், லாஸ்ட் பிஃபோர் கிளாஸ்ல. ஸோ ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும் கொடுக்கலாம். ஓகே, எஸ் லோகேஷ், கேன் யூ ரீட் த ஃபர்ஸ்ட் 3 points? Yes, ma'am. The story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. Archaeology is the study of prehistoric human remained materials used by prehistoric humans. Excavated materials remains are the main source for archaeological studies. Anthropology is the study of humans and evolutionary history. The word of anthropology is derived from two Greek words, anthropos meaning man or human, and logos meaning through, though, or reason. Anthropology, okay, thought adu, okay, thought or reason. Lokesh, idu podu. Okay, the last 2 points
Yoganarayanan, can you read the last 2 points? Yes, ma'am. Yogaraghavan. Sorry. Anthropologists attempt by investing the whole range of human development and behavior to achieve a total description of cultural and social phenomena. Radiocarbon dating was used to ascertain the period. Okay. Yogaraghavan, நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? No, English medium, ma'am. ஓகே ஓகே. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வரீங்க? செங்கல்பட்டு, மேம். செங்கல்பேட். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இதுல வந்து லைக் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் ஆர்கியாலஜியை பத்தி சொல்றாங்க. பிகாஸ் அதுல நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர். சாரி, ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. நீங்க வந்து ஆர்கியாலஜினா வந்து எலும்பு கிடைக்கும் அதெல்லாம் வந்து எடுப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா எலும்பு எடுக்கிறது வந்து பாலியன்டாலஜி தானே மேம்? அதாவது வந்து புதைமண் சம்பந்தப்பட்டது இல்லைன்னு. அது வந்து நம்ம டீட்டெயிலா போகும்போது நமக்கு அது ஒரு பிரான்ச்சா வரும். ஆனா இது எல்லாமே ஆர்கியாலஜிக்கு ரிலேட்டடா தான் வருது. தட் இஸ் இப்போ ஆர்கியாலஜிங்கும் போது ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன் ரிமைன்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நமக்கு எல்லாமே வரும். அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லை, அதுல ஒரு சின்ன பார்ட் தான், அதுல இருந்து வர ஒரு பிரான்ச் தான் நீங்க சொல்ற பேலியோஎன்டாலஜி. ஓகே, இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் படிக்கும்போது அதெல்லாம் தனித்தனி பிரான்ச்சா நம்ம டீட்டெயில்டா படிக்கிறோம். பட் இதுல ஒரு என்ன சொல்றது, ஓவராலா ஆர்கியாலஜி அப்படின்னா வந்து இது எல்லாமே இன்க்ளூடட். நீங்க அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த அதெல்லாம் படிச்சு சைனீஸ் சிவிலைசேஷன் அதெல்லாம் படிக்கும்போது நோட் பண்ணியிருப்பீங்க. அதுல இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் இதுல எல்லாமே பேலியோஎன்டாலஜி அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, சில டெக்ஸ்ட்ல அது இல்லை. அங்க ஆர்கியாலஜின்னு தான் காமனா மென்ஷன் பண்றாங்க. பட் அதுலயும் வந்து இந்த கிங் குவீன்ஸ் இவங்களோட எல்லாம் வந்து டெட் பாடிஸ் அது அந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ நீங்க இப்படி செப்பரேட் வேர்டு இருக்கு, ஓகே ஃபைன். பட் ஆர்கியாலஜில சேர்ந்தது தான் அதுங்கிறது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே ஃபைன். ஸோ எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல் ரிமைன்ஸ். இப்போ எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல் ரிமைன்ஸ் அப்படிங்கும்போது இப்போ அவங்க யூஸ் பண்ணின பாட்டரி, ஜுவல்லரி, காயின்ஸ், அது மாதிரி சில டூல்ஸ் இதுதான் மோஸ்ட்லி ஜாஸ்தி இது இருந்திருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களோட இந்த ஸ்கல்லேருந்தெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட், தலையோடெல்லாம் வச்சு என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா அவங்களோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கும். இப்போ நம்மளோட ஸ்கல் அவங்களோட அந்த ஸ்கல் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். இப்போ ஷேப்பே பார்த்தோம்னா வந்து அவங்களோட ஃபேஸ் இட் வாஸ் லைக் அ மங்கி, சிம்பான்சி, மங்கி அப்படி இருந்திருக்கும் அந்த ஃபேஸோட. அதுலேருந்து லேட்டர் சிவிலைசேஷன் வந்ததோட தான், அந்த நாகரிகம் அப்படிங்கிற ஒரு இது வந்ததோட தான் நம்மளோடலாம் அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே மாறினது. அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஹியூமன் பீயிங்கையும் ஒரு மங்கியும் பக்கத்துல உட்கார வச்சா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது, அப்படி இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அந்த இதுல ஐ வில் ஷோ யூ எ பிக்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆர்கியாலஜி. நவ் கமிங் டு ஆந்த்ரோபாலஜி. Anthropology is the study of humans and evolutionary history. அதானது அங்க வந்து நம்ம மெட்டீரியல்ஸ், இந்த கிடைக்கிற சோர்சஸ், அது வந்து ப்ராக்டிகல்ஸ் வச்சுக்கோங்களேன். ஆர்கியாலஜி வந்து இப்போ எப்படி ப்ராக்டிகல்ஸ் தியரி 2 டிவிஷன் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம சயின்ஸ்ல ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒரு நாளைக்கு இருக்கும், தியரி எக்ஸாம் இன்னொரு நாளைக்கு இருக்கும். அது மாதிரி ஆர்கியாலஜி இஸ் லைக் ப்ராக்டிகல்ஸ். தே ஹாவ் டு டிக் த சாயில், டேக் த நியூ மெட்டீரியல்ஸ், ரிசர்ச் இட், அந்த மாதிரி. பட் ஆந்த்ரோபாலஜி இஸ் லைக் இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. அதாவது நான் சொன்ன மாதிரி முதல்ல இருந்த ஃபர்ஸ்ட் இருந்த ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருந்தாங்க, அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எப்படி, இதெல்லாம் தான் இந்த ஆந்த்ரோபாலஜியில். ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற நேம் இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் கிரீக் மொழியிலேருந்து, கிரீக் லாங்குவேஜ்லேருந்து எடுத்தது தான் இந்த டேர்ம். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்? ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறது இட் மீன்ஸ் மேன் ஆர் ஹியூமன், ஆந்த்ரோபோஸ். அண்ட் லோகோஸ் அப்படின்னா தாட் ஆர் ரீசன். ஓகே, அது ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுட்டாலும் போறோம். ஓகே, அப்போ இதில் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். மேன் தாட் இல்லைன்னா ஹியூமன் தாட் இல்லைன்னா மேன் ரீசன். இதில் நம்ம இப்போ இதுலேருந்து நமக்கு புரியுறது மேன் தாட் இல்லைன்னா ஹியூமன் தாட் அப்படின்னா எப்படி ஹியூமன் பீயிங்கோட மைண்டு டெவலப் ஆகி வந்தது. இப்போ இந்த காலத்தில் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற பிரெயின், இப்போ ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன், இஃப் யூ ஃபேஸ் அ சேலஞ்சிங் சிச்சுவேஷன். மேம் ஒன் செகண்ட் மேம். எஸ் லோகேஷ். 2 கிளாஸ் பிஃபோர்ல வந்து நம்ம வந்து ஒன்று, நீங்கள் பேச, பார்க்க, கேட்க, எழுத, படிக்க உதவுவேன், நானின்றி உலகம் இல்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆனா அதுக்கு ஆன்சர் தெரியல. ஞாபகம் இருக்கா மேம்? ஐ திங்க் இது ஒரு 2-3 கிளாஸ் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் மேம்,
மேம் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா மேம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இப்ப அது என்னோட இதுல சோர்ஸ்ல இல்ல. ஏன்னா நான் அதை கம்ப்ளீட்டா அந்த செகண்ட் சாப்டருக்கு வந்துட்டேன் நானு. இது முடிச்சுட்டு பார்க்கலாம் லோகேஷ். ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே. ஏன்னா நமக்கு இது ஒரு டாபிக் வரும்போது லைக் நம்ம அதை நடுவுல பிரேக் பண்ண வேண்டாம். ஓகே. நம்ம வந்து அது மாதிரி இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் ஐ வில் ஓப்பன் இட் ஃபார் யூ. ஓகே. நம்ம இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டவுட்ஸ் கேளுங்க. ஓகே. நடுவுல நம்ம பிரேக் பண்ணிதுன்னா நமக்கு உங்களுக்கும் ஒரு கண்டினியூஷன் போகும், எனக்கும் அந்த ஃப்ளோ போயிடும். ஓகே. அதனால சொல்றேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கும்போது ஹியூமன் தாட். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? ஹியூமன் பீயிங்ஸோட தாட் ப்ராசஸ் எப்படி டெவலப் ஆச்சு? அவங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வந்ததுன்னா தே டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ் இட். இப்போ அவங்களுக்கு வந்து ஹண்டிங் பண்றதுக்கு டூல்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க, அது மாதிரி சில வெப்பன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அப்படிதான் வேற ஏதாவது ஒரு என்ன சொல்றது பிரெயின் யூஸ் பண்ணி தட் இஸ் இன்டெலிஜென்ட்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த காலத்துல தே வர் நாட் கேப்பபிள். ஆனா இன்னைக்கு இருக்கிற மேன் அப்படி இல்லை. சோசியல் மீடியா எல்லாம் வரதுக்கு முன்னாடியே ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்கில்ட் அண்ட் தே ஆர் பிரில்லியன்ட். ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த ஆந்த்ரோபாலஜியில இதுதான் படிக்கிறது மெயினா. எப்படி அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி மாறி மாறி வந்தது. ஸோ இது ஒரு உதாரண ப்ராசஸ். அது வந்து சயின்ஸை மட்டும் சொல்ல முடியாது. இது வந்து லைக் ஐ டோன்ட் நோ கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது நிறைய பேர் அது இதா இல்லைங்கிறாங்க, இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஐ பிலீவ் தெர் இஸ் காட். ஓகே. திஸ் இஸ் ஆக்சுவலி காட் இல்லைன்னு வி கேன் நாட் டெல்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் ஒன்லி த்ரூ சயின்ஸ். சோ மெனி அதர் இன்விசிபிள் ரீசன்ஸ் இருக்கு, பார்க்க முடியாத இல்லைன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சில தீசிஸ் எல்லாம் இருக்கு. இன்னுமே அவங்களுக்கு வந்து கூட ஒரு எக்ஸாக்டா டெஃபினிஷன் கொடுக்க முடியாம ஒரு ஸ்டேட்ல நிறைய ரிசர்ச்சர்ஸ் இப்போவும் இருக்காங்க. ஓகே. ஸோ திஸ் யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜின்னா இப்போ சொல்ற மாதிரி அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் என்னது அதை பத்தி படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜி. படிச்சிருப்பாங்க, அதுக்கு ரீசர்ச் பண்ணி நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்க கையில. ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது இட் இஸ் மிராக்கிள் ஆஃப் நேச்சர். ஓகே. அதுதான் லா ஆஃப் நேச்சர், நேச்சரோட லா அதுதான். ஓகே. சிமிலர்லி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? தே அட்டெம்ப்ட் பை இன்வெஸ்டிகேட்டிங் த whole range of human development, brain development and behavior to achieve a total description of cultural and social phenomena. So human beings oda and the behavior la vanda changes, culture la vanda changes. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும். கல்ச்சர்னா என்னது? நம்மளோட நம்ம பண்ற அந்த ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம பண்ற இது பண்பாடு கலாச்சாரம். கலாச்சாரம் எக்ஸாக்ட்லி. கலாச்சாரம் அப்படிங்கிறது தான் கல்ச்சர். ஸோ அந்த காலத்துல எல்லாம் லைக் ஒரு டிசிப்ளின் இருந்திருக்காது. பிகாஸ் தே லெட் அ நொமேடிக் லைஃப். இங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது, கொஞ்ச நாள் கழிஞ்சா அந்த பக்கமா போயிருக்கிறது. ஃபுட்டுக்காக வாட்டருக்காக இவங்க காலியா தீர வேற இடத்துக்கு போய் உட்கார்ந்துருப்பாங்க. பட் நாடோடிகள் நொமேட்ஸ்பாங்க. ஓகே. ஸோ அந்த நாடோடியா இருந்த டைம்ல அவங்களுக்கு கல்ச்சர்னா என்னது, டிசிப்ளின்னா என்னதுன்னு இருந்திருக்காது. லேட்டர் ஆன் வந்ததுதான் வந்து அது எப்படி வந்திருக்கும்னா பாப்புலேஷன் அதிகமாக ஆரம்பிச்சதோட நம்மளே இமேஜின் பண்ணி பார்த்தா போறோம். அந்த காலத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே 100 பேர் இருந்தாங்க வச்சுக்கோங்க. 100 பேருங்கும்போது அவங்களுக்கு அந்த 100 பேருக்கான ஃபுட்டு, 100 பேருக்கான வாட்டர் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது அடிக்குவேட், தேவைக்கு மேலேயே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு சீசன் முடிய அவங்க வேற இடத்துக்கு வேற போயிட்டு இருந்தாங்க. நாடோடிகளா இருந்ததுனால அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஒன்லி திங் பெர்மனண்டா ஒரு பிளேஸ் இருக்காது, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு வேற பிரச்சனை எதுவும் இருந்திருக்காது. பட் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆக வாட் ஹேப்பன்ஸ்? காம்படிஷன் இன்க்ரீசஸ். எனக்கு வேணும் உனக்கு வேணும் அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்துடும். ஸோ நேச்சுரலி நெசசிட்டின்னு அங்கே ஒரு இது வந்திருக்கும். தேவைன்னு எப்போ ஒரு இது வந்ததோ அப்பதான் வந்து இந்த பிஹேவியரல் சேஞ்சு அது மாதிரி நம்ம பிரெயின் யூஸ் பண்ண அப்பதான் ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நான் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன். எனக்கு மார்னிங் எழுந்திருந்ததுலேருந்து எனக்கு பெட் காஃபிலேருந்து நைட்டு நான் படுக்க போகும்போது எனக்கு எல்லாமே எல்லா வித ஃப்ரூட்ஸ் அது இது எல்லாம் கொடுத்து நான் அப்படி ஒரு லைஃப் லீட் பண்ணேன், லக்ஸூரியஸ் லைஃப் லீட் பண்றேன். எனக்கு எந்த இதுக்குமே பிரச்சனையே இல்லை வச்சுக்கோங்க. ஓகே. நான் எல்லாமே எனக்கு கையில வரும் அந்த மாதிரி. நான் will I use my brain for anything? will I use my brain? யூஸ் பண்ண வேண்டி வருமா? எனக்கு என்ன வேணாலும் எனக்கு டைமுக்கு கிடைக்கும். எல்லாமே நான் சொன்னா போறேன், எல்லாமே எனக்கு கையில வரும். முடியாது. உட்கார்ந்த இடத்துல எனக்கு எல்லாமே சாதிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. எனக்கு எதுக்குமே கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி.
ரெடியா இருக்கும், என்ன சொல்றது, லட்டு ரெடியா இருக்கும், ஜஸ்ட் அப்படி நான் சாப்பிடணும் அவ்வளவுதாங்கிற மாதிரி. பட் நம்ம ஒரு சேலஞ்சுன்னு வரும்போது, இல்ல நமக்கு ஒருத்தர் இல்ல ஹெல்ப்புக்கு, நம்ம தான் அதை இறங்கி செய்யணும் அப்படின்னு வரும்போதுதான் நம்ம பிரெயின் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சேம் இஸ் த கேஸ் வித் ஏன்ஷியன்ட் மேன் அண்ட் மாடர்ன் மேன். ஏன்ஷியன்ட் மேனுக்கு வந்து ஆனா அப்படி எல்லாம் கையில கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு அப்படி இல்லை. நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஏன்ஷியன்ட் மேனுக்கு என்னன்னா ரிக்குவயர்மெண்ட்ஸ் கம்மி, தேவைகள் கம்மி. அவனுக்கு என்ன, டைமுக்கு பசிக்கும்போது ஃபுட்டு வேணும், அந்த ஃபுட்டு ஹண்ட் பண்றதுக்கு ஹண்டிங்கான விஷயங்கள் தெரியணும், அதுக்கு ஹி ஹாஸ் வெப்பன்ஸ், அதர் திங்ஸ் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் குக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ஃபயர் இருக்கல, பட் லேட்டர் ஃபயர் டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் அதுவும் ஓகே. அப்புறம் என்ன, தே வாண்ட் அ ஷெல்டர், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இருக்கல அந்த காலத்துல. பட் காலம் போக போக என்னாச்சுன்னா பாப்புலேஷன் அதிகமாகும் போது காம்படிஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. இப்ப யாரு ஃபர்ஸ்ட் ஃபுட்டு போய் சேர்ப்பாங்களோ அவங்களுக்கு தான் ஃபுட்டுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் வந்திருக்கும் வச்சுக்கோங்க. அப்போ அங்க ஒரு டிசிப்ளின் வந்திருக்கும். ஓ, நம்ம சீக்கிரம் போனோம், நம்ம ஃபர்ஸ்ட் போய் பண்ணணும், ஹண்டிங் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு தாட்டா வந்துதான் இன்னைக்கு இப்ப நம்மள மாதிரி இருக்கிற, உன்ன மாதிரி என்ன மாதிரியும் இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள மாதிரி உள்ள ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு பேர்த் அப்படிதான் வந்தது. ஓகே, ஸோ திஸ் இஸ் லாங் ஜேர்னி. ஒரு கிளாஸ்ல எல்லாம் சொல்லி தீராது, இட்ஸ் லாங் ஜேர்னி. ஓகே, ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்டோட வேலையே என்னன்னா இந்த ஜேர்னியை பத்தி படிக்கிறது தான் தேர் டியூட்டி. ஓகே, அண்ட் இதை படிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் கார்பன் டேட்டிங் ஆர் ரேடியோ கார்பன் டேட்டிங். ரேடியோ கார்பன் டேட்டிங் வாஸ் யூஸ் டு அசர்டன் த பீரியட், அதாவது எந்த பீரியட்ல மேன் எப்படி இருந்தான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில மேன் எப்படி இருந்தான், அதுக்கு முன்னாடி மேன் எப்படி இருந்தான், 5th செஞ்சுரியில எப்படி இருந்தான், ஒரு 15th செஞ்சுரியில எப்படி இருந்தான். ஓகே, ஸோ இது ஒரு ப்ராசஸை படிக்கிறவங்க யாரு, ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து இட்ஸ் ஃப்ரம் அ கிரீக் வேர்ட், 2 கிரீக் வேர்ட்ஸ், மீனிங் ஆந்த்ரோபோஸ்னா மேன் அண்ட் லோகோஸ் மீன்ஸ் ரீசன் ஆர் தாட். ஆந்த்ரோபாலஜிஸ்டோட ஒர்க் நம்ம சொன்னோம், தே இன்வெஸ்டிகேட் த ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் பிஹேவியர். இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் பிஹேவியர் அது யாரோட வேலைன்னு கேட்டா அஃப்கோர்ஸ் ஆந்த்ரோபாலஜிஸ்டோட தான். அண்ட் ஃபைனலி இவங்க யூஸ் பண்ண மெத்தட் என்னது, ரேடியோ கார்பன் டேட்டிங். கிளியர்? ஓகே, ஐ திங்க் இந்த செக்ஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இஸ் சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன், லைக் வேர்ல்ட் இன் 1850s and 1900s. இந்த சாப்டர்ல வந்து நம்ம இந்த ஒரு பாயிண்ட் கூட மென்ஷன் பண்றாங்க. இந்த ஒரு டெக்ஸ்ட் புக்ல வந்து நம்ம பார்த்தோம், இந்த ஒரு அவங்க வந்து ஒரு இது யூஸ் பண்ணி ஒரு மெஷின்ல வந்து ஒவ்வொரு இயர் அவங்களுக்கு எந்த இயரை பத்தி பார்க்கணுமோ அந்த இயரை பத்தி ஒரு பட்டன் பிரஸ் பண்ணினா பார்க்கலாம்னு. ஸோ 1850 and 1900 பத்தி சொல்லியிருக்காங்க, அதனால நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1850ஸ்ல எப்படி இருந்தது, லைக் யோகராகவன், கேன் யூ ரீட் த பாயிண்ட்ஸ்? Yes, miss. 1850s. Yeah. There were no buses or cycles. Carts pulled by mules and bullocks were seen on the roads. Horse-drawn cart was a rare occurrence. 1900s, mostly people walking, a few riding bicycles, and buses appearing rarely on the roads. ஓகே, ஸோ 1850s அப்படிங்கும்போது நம்ம 19th செஞ்சுரி. ஓகே, 19th செஞ்சுரியோட பாதியில எப்படி இருந்தது 1850னா 19th செஞ்சுரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பவுமே இயர் கூட +1 பண்ணினா அந்த செஞ்சுரி. ஓகே, 1900 வரைக்கும் 1900 வரைக்கும் 19th செஞ்சுரி தான். 1901 20th செஞ்சுரி ஆயிடும். ஓகே, ஸோ 1850ஸ்ல எப்படி இருந்ததுன்னா சைக்கிள்ஸ் இல்லை, பஸ்ஸஸ் இல்லை, ஒன்லி கார்ட்ஸ் தான் இருந்தது. அது வந்து எப்படி, மியூல்ஸ்னா டாங்கி இல்லையா, நம்ம கழுதையோட அந்த ஃபீமேலை தான் மியூல் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும், டாங்கி மாதிரி இருக்கிறது தான் மியூல்ஸ். ஸோ காளை வண்டி, குதிரை வண்டி அண்ட் கழுத வண்டி கூட இருந்திருக்கு, கார்ட்ஸ். ஹார்ஸ் ட்ரான் கார்ட் வாஸ் அ ரேர் அக்கரன்ஸ். ஆனா குதிரை வண்டி வந்து ரொம்ப ரேரா தான் பார்க்க முடிஞ்சுட்டு இருந்தது. மியூல்ஸ் அண்ட் புல்லக்ஸ் தான் ஜாஸ்தி, மியூல் கார்ட் அண்ட் புல்லக் கார்ட்ஸ் தான் ஜாஸ்தி, சைக்கிள் கிடையாது. குதிரை வண்டியே இல்லை, அப்புறம் எங்கேருந்து சைக்கிள் வரும் இல்லையா. திஸ் இஸ் அபவுட் 1850s. கம்மிங் டு 1900s, அந்த 20th செஞ்சுரிக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்க போறோம். மோஸ்ட்லி பீப்புள் வாக்கிங் தான் ஜாஸ்தி. பைசைக்கிள் கொஞ்சம் இருந்தது, அதுக்குள்ள குதிரை வண்டி வந்திருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா சைக்கிள் எல்லாம் வந்த டைம்னா கண்டிப்பா குதிரை வண்டி வந்திருக்கும். பஸ் இஸ் அப்பியரிங் ரேர்லி ஆன் தி ரோட்ஸ்.
ஒரு ஏரியாவுக்கு ஒரு பஸ் அந்த மாதிரி. ஒரு ஏரியானா நான் சொல்றது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு பஸ் அப்படி எல்லாம் மாதிரி ரொம்ப ரேர். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு அந்த சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பேரிசன் வந்து லைக் அவங்க மிடில்ல மென்ஷன் பண்ணதுனால அதை கொடுத்தேன். நம்ம இந்த சாப்டர்ல அதுக்கு அவ்வளோ இது கொடுக்கல அவங்க. நம்ம மெயினா பார்க்க வேண்டியது அந்த ஹியூமன் எவல்யூஷன் தான், அந்த ஆந்த்ரோபாலஜி. அதுல ஒரு செகண்ட், ரக்ஷன் குட் மார்னிங். நான் ரக்ஷன் ஜாயின் பண்ண பார்த்தேன், பட் I didn't see you, sorry. Yes, good morning Rakshan. Okay, so can you see the screen? Yes ma'am. Okay, so I will just zoom it. This is from your textbook. Okay, so இது வந்து stages of human evolution. இதுல வந்து நமக்கு நிறைய நேம்ஸ் தான் படிக்கணும். ஓகே, ஸோ இனிஷியலி மேன் இருந்த ஸ்டேட், அதாவது இந்த மாதிரி இருந்த ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட்ல தெரியறது இல்லையா, ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி. இந்த ஒரு இதுக்கு பேர் வந்து ஆஸ்ட்ரலோபித்தகஸ். ஓகே, அதானது நம்மளோட இப்போ ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் ஒன். நம்ம இருக்கிற ஸ்பீஷீஸ், நம்ம ஸ்பீஷீஸுக்கு இப்போ என்ன பேருன்னு கேட்டால் ஹோமோசேப்பியன்ஸ். ஓகே, இப்போ நம்ம இருக்கிற இந்த ஒரு ஜென்ரேஷன், இல்லைன்னா ஜென்ரேஷன் சொல்ல முடியாது, நம்மளோட இந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் பாடி மைண்ட். ஓகே, நம்ம இப்போ டெவலப்டா இருக்கும், ஃபுல்லி டெவலப்டா இருக்கும். நம்மளோட இந்த ஒரு பிஹேவியரு, மைண்ட் டெவலப்மெண்ட், பாடி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வி ஆர் வெரி டெவலப்ட். வைஸ் மேன், அதான் அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த ப்ளூ கலர் சர்க்கிள்ஸ்ல கொடுத்துருக்காங்க வைஸ் மேன். வைஸ் மேன் அதுக்கு தான் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு மீனிங். ஓகே, இப்போ நம்மெல்லாம் வந்து இந்த ஹோமோசேப்பியன்ஸ் ஸ்பீஷீஸ்ல பட்டவங்க, கேட்டகரியில வரவங்க. முதல்ல இருந்த ஹியூமன் பீயிங் வந்து ஆஸ்ட்ரலோபித்தகஸ். ஆஸ்ட்ரலோபித்தகஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து கிரீக் வேர்ட்ஸா இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு இவங்களோட இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது ஆப்பிரிக்காலேருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு அது இந்த ஸ்க்ரீனில் அவ்வளோவா தெரியல. நான் ஜூம் பண்ண கிளாரிட்டி போகும், அதனால நான் இந்த சைஸ்லேயே வச்சுருக்கேன். ஓகே, நான் ஐ வில் ரீட் இட் ஃபார் யூ. ஃபோட்டோ இஸ் அ ஹியூமன் என்ரோல்ட் இன் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. ஓகே, வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காலேருந்து கிடைச்ச ஒரு சோர்ஸ் இந்த ஆஸ்ட்ரலோபித்தகஸ். ஆஸ்ட்ரலோபித்தகஸ் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏப் ட்ரேட்ஸ். அதாவது ஹியூமன் பீயிங்கோட இதுவும் இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். ஏப்புனா நம்ம மங்கி அதாவது மங்கி மாதிரி அந்த ஜேர்னர்ல வருது. ஓகே, ஸோ ஏப்போடும் ஹியூமனோடும் மிக்சடான ஒரு அப்பியரன்ஸ். பைபெடல் வாக். பைபெடல்னா என்னது? பைனாலே டூ, பெடல்னா லெக்ஸ், அந்த மாதிரி கால், பெடல். ஓகே, ஸோ பைபெடல் வாக்னா வாக்கிங் ஆன் 2 legs, ரெண்டு காலில் நடக்கிறது தான் இது. ஓகே, அந்த சிமிலாரிட்டிஸ் வந்து ஏப்போடுதும் இருக்கு, பட் இருந்தாலும் 2 கை 2 கால், இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோமோ ஹாபிலிஸ். இல்லை, ஐ திங்க் 2. அதுதான், இதுதான் அடுத்தது, கீழே போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அடுத்தது செகண்ட் ஹோமோ ஹாபிலிஸ். இது வந்து புரோட்டோ ஹியூமன் கொடுத்துருக்காங்க. ஸோ புரோட்டோ ஹியூமன்னா நமக்கு தெரியும், இப்போ ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் நடுவில் வர ஒரு இதுதான் புரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு படித்தோம். அது மாதிரி திஸ் இஸ் அ புரோட்டோ ஹியூமன். பிரசன்ஸ் ஆஃப் பிக் டோ டு ஹோல்ட் டைட்லி அண்ட் லெஸ் ப்ரொட்ரூடிங் ஃபேஸ். உங்களுக்கு கால் விரல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அந்த காலத்தில். அதாவது இந்த ஆஸ்ட்ரலோபித்தகஸ்க்கு வந்து காலில் விரலெல்லாம் அவ்வளோ கிளியராக இருந்திருக்காது, கால் விரலே அவ்வளோவா இருந்திருக்காது. ஆனால் ஹோமோ ஹாபிலிஸ்க்கு வந்து இப்போ நமக்கு இருக்கு இல்லையா, 5 விரல் 10 விரல் இருக்கு, அந்த இது வந்து இவங்களுக்கு கிளியராக ஆரம்பிச்சிருந்து, இவங்களில் அது தெரிஞ்சிருக்கு. ஓகே, அண்ட் இவங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப இப்படி வெளியில இப்படி என்ன சொல்றது, ப்ரொட்ரூட் பண்ணி நிற்காது, ப்ரொஜெக்ட் பண்ணி நிற்காது. இப்போ நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இப்போ மூக்கு உதடு அப்படின்னு முன்னாடிக்கு இப்படி நிற்காது, எல்லாமே ஒரு ஃப்ளாட்டா ஒரு இதில் இப்படி ஒரே நிரப்பா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்ட் இவங்களோட மெயின் ஜாப் என்னவா இருந்தது? டூல் மேக்கர்ஸ். இவங்க வந்து வெப்பன்ஸ், டூல்ஸ் எல்லாம் பண்றவங்க தான் இந்த ஹோமோ ஹாபிலிஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் அ நோட் புக் யூ கேன் நோட் இட் டவுன். ஓகே, ஜஸ்ட் இப்படி போட்டால் போகிறோம். ஒரு சைடில் இந்த நேம்ஸ் ஆஸ்ட்ரலோபித்தகஸ், ஹோமோ ஹாபிலிஸ் அப்படின்னு நேம்ஸ் கொடுக்கறது, இன்னொரு சைடில் இவங்களோட இந்த ஃபீச்சர்
ஓகே, ஆஸ்ட்ரலோபிதகஸ்க்கு பைபெடல் வாக்கிங், மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏப் ட்ரேட்ஸ். அடுத்தது ஹோமோ ஹாபிலிஸ். ஹோமோ ஹாபிலிஸ்க்கு வந்து பிரசன்ஸ் ஆஃப் பிக் டோ அண்ட் லெஸ் ப்ரொட்ரூடிங் ஃபேஸ். அப்புறம் இவங்களோட வேலை டூல் மேக்கிங். ஓகே, தென் நெக்ஸ்ட் கம்ஸ் ஹோமோ எரக்டஸ். இவங்களுக்கு என்னவா இருந்ததுன்னா பிரெயின் வந்து கொஞ்சம் ஸ்மால் பிரெயினாக இருந்தது. இதில் சொல்கிறாங்க நாட் ஃபுல்லி ஹியூமன். இது வந்து சைனீஸ் மேன் சொல்கிறாங்க. இந்த சோர்ஸ் கிடச்சிருக்கிறது வந்து சைனாலேருந்து. நாட் ஃபுல்லி ஹியூமன், பிரெயின் ஸ்மாலர் தேன் மென். ஓகே, ஸோ இங்கே வந்து தே வாக்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் பொசிஷன். ஹீ ஹேட் த நாலேஜ் ஆஃப் தி ஃபயர். ஸோ ஃபயர் டிஸ்கவர் பண்ணது எந்த ஸ்பீஷீஸ் கேட்டால் ஹோமோ எரெக்டஸ். ஓகே, இப்படியெல்லாம் தான் கொஸ்டின் கேட்பாங்க. டேஷ் டிஸ்கவர்ட் த ஃபயர்னு கேட்டால் ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோ ஹபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், அப்புறம் ஆஸ்ட்ரலோபிதகஸ் இப்படின்னு கேட்டாங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, புரியுறதா யோகேஷ், யோகராகவன்? புரியுறதா ரக்ஷன்? Yes, ma'am. Oh, yes, ma'am. ஓகே, குட் குட். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் நியாண்டர்தல். நியாண்டர்தல் அவங்க வந்து இதுவும் நாட் ஃபுல்லி ஹியூமன். சி ஃபேஸை பாருங்க, அந்த ஒரு அனிமல் இது வருது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட். இவங்க வந்து தேவர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆப்ரிக்கன்ஸ். இவங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபோட்டோஸ் வந்து நமக்கு ஆப்ரிக்காலேருந்து கிடைச்சது. இது இது வந்து தேர்ட் ஒன் வந்து சைனீஸ். ஓகே, ஹோமோ எரெக்டஸ் வந்து சைனீஸ். இது வந்து எந்த பிளேஸுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, ஜெர்மனி. எவிடன்சஸ் ஆர் சீன் அட் நியாண்டர்தல் இன் ஜெர்மனி. இந்த நியாண்டர்தல் அப்படிங்கிறது ஒரு இடத்தோட பேர் ஜெர்மனியில். அதனால தான் இந்த ஸ்பீஷீஸுக்கும் அந்த பேர் வந்தது, ஏன்னா அங்கேருந்து கண்டுபிடிச்சதுனால. தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆப்ரிக்கன்ஸ். தேர் டூல்ஸ் வர் க்ரூட். ஹண்டிங் ஸ்கில்ஸ் வர் ஆல்சோ புவர். ஓகே, தேர் ஆர் எவிடன்சஸ் ஆஃப் பரியிங் த டெட். இவங்க வந்து டெட் பாடிஸை பரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு, நியாண்டர்தல்ஸ். ஓகே, அடுத்தது கம்மிங் டு ஹோமோ சாப்பியன்ஸ் ஆர் நம்ம breed. ஓகே, ஸோ வைஸ் மேன். வைஸ் மேன்னா கிளவர் ஆர் இன்டெலிஜென்ட். இப்போ நம்ம ஸ்பீஷீஸ் வந்து இது மெயினாக தெரியணும். ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து 3 lakh years முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஹோமோ சாப்பியன்ஸோட ஒரு ஒரிஜின் அப்படிங்கிறது 3 lakh years முன்னாடியிலேருந்து தான், 3 லட்சம் வருஷம் முன்னாடியிலேருந்து. ஸோ மாடர்ன் ஹியூமன் பீயிங், ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி. ஹண்டிங் பண்ண தெரியும். கேதரிங்னா கூட்டமாக சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு சொசைட்டியாக வாழறதுக்கு தெரியும். ஸ்டில் யூஸ்டு க்ரூட் ஸ்டோன்ஸ். ரஃப் ஸ்டோன்ஸ் தான் அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம், நம்மளோட பூர்வீகர். மூவ் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் செட்டில்ட் இன் யூரோப் அண்ட் ஏஷியா. ஆப்ரிக்காலேருந்து தான் இதனோட ஒரிஜின். பட் இந்த லேட்டர் இயர்ஸ் யூரோப்லேயும் ஏஷியாலையும் செட்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ நம்மளாம் ஏஷியா தானே இல்லையா? ஃபைன். நெக்ஸ்ட் ஃபைனலி குரோமாக்னன்ஸ், த ப்ரெசன்ட் மேன். ஸோ நம்ம ஹோமோ சாப்பியன்ஸ் தான் வி பிலாங் டு ஹோமோ சாப்பியன்ஸ். ஆனால் அதுலேயும் மாடர்னாக இருக்கிறது தான் குரோமாக்னன்ஸ் ஆர் தி ப்ரெசன்ட் மேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து நம்மளோட ஆரம்ப புள்ளி எங்கன்னு கேட்டால் ஹோமோ சாப்பியன். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரியே எல்லா விஷயங்களும் பண்ணுறது வந்து குரோமாக்னன்ஸ். ஸோ குரோமாக்னன்ஸ் வந்து மாடர்ன் ஹியூமன். இங்கே வந்து வைஸ் மேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த இன்டெலெக்சுவலி நம்ம வந்து இந்த புத்தி, நம்மளோட அந்த பாடி இது ஃபிசிக்கல் இது அதெல்லாம் வந்து ஹோமோ சாப்பியன்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சாச்சு. ஆனால் சில வேலைகளெல்லாம் வந்து நம்ம இப்போ பண்ணுற மாதிரி லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சது இந்த குரோமாக்னன்ஸ் அதுலேருந்து. ஸோ த மாடர்ன் ஹியூமன் இது வந்து 50,000 வருஷம் தான் ஆச்சு வந்துன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப் யூஸ்ட் not only implements made of stone but also of bone. ஓகே, எலும்புல பண்ணின டூல்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாட் ஓன்லி ஸ்டோன்ஸ். தேர் வெப்பன்ஸ் இன்க்ளூடட் ஹார்பூன்ஸ் அண்ட் ஸ்பியர் த்ரோவர்ஸ். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ். ஸ்பியர்னு ஒரு வெப்பன், ஹார்பூன் ஒரு வெப்பன், இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஃபேஸில் நான் சொன்ன டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். இப்போ இந்த குரோமாக்னனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மூக்கு கொஞ்சம் எடுத்திருக்கு, உதடுக்கு கீழே வந்து அந்த சின், நம்மளோட இந்த சின் வந்து கொஞ்சம் ஒரு உள்ள போயிருக்கு, உதடு மட்டும் கொஞ்சம் வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணி நிற்கிறது, இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஹோமோஸ் ஹேபிலிஸ்னு ஒன்று படித்தோம் இல்லையா, செகண்ட் ஒன், இவங்களுக்கு வந்து இப்படி ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டா இருக்கும், அப்படி எல்லாம் ஒரே சர்ஃபேஸ்லங்கிற மாதிரி. ஓகே, அப்படி வெளிக்கு தள்ளி நிற்கிறது அதெல்லாம் கிடையாது. ஓகே,
ஸோ நம்ம டோட்டலி 6 breeds பார்த்தாச்சு. ஆஸ்ட்ரலோபித்தகஸ், ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ erectus, அப்புறம் நியாண்டர்தல், ஹோமோ sapiens, and finally Cro-Magnons. Cro-Magnons is also called dash அப்படின்னு கேட்டா the present man. ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ் கைஸ், புரிஞ்சுதா? இதுல டவுட்ஸ் இருக்குன்னா இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா யூ கேன் ஆஸ்க். கிளியர்? கிளியர் ஃபார் ஆல்? Okay, so next we can move to, we can continue I think. Okay, so இதுதான் வந்து இந்த people and their habitat. இந்த ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, people and their habitat. இப்போ நம்ம படிச்ச இந்த இது ஆஸ்ட்ரலோபித்தகஸ், ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தல், அப்புறம் ஹோமோ சாப்பியன்ஸ், குரோமேக்னன்ஸ். ஓகே, ஸோ இவங்க அதில் ஆர்டர் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் தட்ஸ் ஓகே. நம்ம அதோட பிளேசஸ் தான் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எஸ் யோகராகவன், கேன் யூ ரீட் த நேம்ஸ் அண்ட் பிளேசஸ்? Yes, ma'am. People and their habitat: Australopithecus, East Africa; Homo habilis, South Africa; Homo erectus, Africa and Asia; Neanderthal, Eurasia, Europe and Asia; Cro-Magnons, France; Peking, China; Homo sapiens, Africa; Heidelberg, London. வெரி குட். ஓகே, ஸோ இது வந்து இந்த நேம்ஸ் அண்ட் ஆரிஜின், இது நீங்கள் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் ரேடியோ கார்பன் டேட்டிங். இந்த கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது என்னது சொல்றாங்க, அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட் வாஸ் யூஸ்டு டு ascertain a period. It was found out that the footprints of humans had been discovered about 3.5 million years ago. ஓகே, ஸோ இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் வச்சு நிறைய எத்தனையோ 3.5 மில்லியன் இயர்ஸ் முன்னாடியிலேருந்து இருந்த ஹியூமன் பீயிங்ஸோட ப்ரெசன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோபிட்ஸில் பார்த்தீங்கன்னா குரோமேக்னன்ஸை பற்றி ஒரு இது கொடுத்துருக்காங்க. எஸ், யூ கேன் ரீட் தட் ஆல்சோ, ராகவன். Infobites. Cro-Magnons learned to live in caves. Lascaux caves in France is the evidence for cave living of Cro-Magnons. They habituated to bury the dead. ஓகே, ஸோ இந்த குரோமேக்னன்ஸ்ல என்ன இம்பார்ட்டன்டானா, அவங்க வந்து தே பரீட் த டெட் பாடிஸ். ஓகே, தே டிட் நாட் பேர்ன், இன்ஸ்டெட் தே பரீட் இட். ஓகே, ஸோ தே லிவ்ட் இன் கேவ்ஸ். லாஸ்கஸ் கேவ்ஸ் இன் ஃப்ரான்ஸ் இஸ் த எவிடன்ஸ் ஃபார் த கேவ் லிவிங். அதாவது இவங்க கேவ்ஸ்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து பிரான்ஸ்ல இருக்கிற லாஸ்கஸ் அப்படிங்கிற கேவ் தான். அந்த கேவ்லேருந்து நிறைய எவிடன்சஸ் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆந்த்ரோபாலஜிஸ்ட்ஸ். ஓகே, சாரி, ஆர்கியாலஜிஸ்ட்ஸ் அண்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் as well, and they habitude to bury the dead. இந்த டெட் பாடிஸை வந்து பரி பண்றதுல தான் இவங்க ஃபேமஸ். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு மேப், அதாவது ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காலேருந்து எப்படி ஏஷியா யூரோப்பும் வந்துட்டாங்க சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இந்த ரெட் கலர்ல இருக்கிற அத்தனையும் வந்து ஹோமோ சாப்பியன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் அன் ஐடியா, இங்க இருந்த ஹோமோசாப்பியன், ஆப்பிரிக்கால இருந்த ஹோமோசாப்பியன் எப்படியெல்லாம் எல்லா பக்கத்துக்கும் போயிருக்காங்கிறது. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து இப்போ அந்த காலத்தில் 2 lakh ஹோமோசாப்பியன்ஸ் இருந்திருக்காங்க. 2 lakh ஹோமோசாப்பியன்ஸ்ல 70,000 வந்து இந்தியாவில் இருந்திருக்காங்க. திஸ் இஸ் அவர் இந்தியா. 70,000 ஹோமோசாப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வந்தாச்சு. இந்தியா அந்த ஒரு நேபாள், பூட்டான் அந்த சைடுமா. ஓகே, அந்த மேப் பழைய மேப். அதே மாதிரி 1 lakh பீப்புள் வந்து இங்கே வந்தாச்சு, யூரோப். 1 லட்சம் பேர் பதில் யூரோப். ஓகே, அதே மாதிரி கீழே ஆஸ்திரேலியாவில் ஒரு 50,000. லொக்கேஷன் அது தெரியுமா? ஆஸ்திரேலியாங்கிறது திஸ் பிளேஸ் இஸ் ஆஸ்திரேலியா. அந்த 50,000 இருக்கு இல்லையா, திஸ் இஸ் ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். பை ஹார்ட் இதெல்லாம் பை ஹார்ட் பண்ண வேண்டாம். எப்படி அந்த ஹோமோசாப்பியன்ஸ் இவ்வளோ நம்ம ஃபேமஸ் ஆனது எப்படிங்கிறது தான் இதில். பிகாஸ் நம்ம வந்து அந்த ஆப்பிரிக்காவை விட்டு வந்துட்டோம், வர ஆரம்பிச்சிட்டோம் நம்ம.
இந்த ரெட்டா இருக்குல்ல 2 lakh, that is Africa. Later we started migrating to different continents. Okay. Then next comes Hots. Why did humans become hunter gatherers? Did the landscape play any role? Okay. So இதுல வந்து லைக் இந்த பாயிண்ட் எல்லாம் வேண்டாம். இந்த இது இப்போ see how the modern human has evolved. மாடர்ன் ஹியூமனோட அதானது குரோமேக்னன் சொல்லி படிச்சோம் இல்லையா, குரோமேக்னனோட சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்கே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எஸ் ரெக்ஷன், கேன் யூ ரீட் த பாயிண்ட்ஸ்? First 3 points. All of you should read. Rakshan. Ma'am, where ma'am? I have highlighted some points. No, you can read that. See how the modern humans has evolved. First one, human in erect position and walking on 2 legs happened much later. Second, changes in thumb so that they can hold things tightly. Third one, development of brain. Okay, very good. Has evolved and humans in erect position. What is the importance of modern? What are the specialities of modern human? Other than okay, so modern human oda specialities ennalamna. First one, ava vande erect position. Humans were in erect. Erect na enadhu straight. Okay, நேரா நிவர்ந்து கரெக்டா தான் நிக்கிறது, ஸ்ட்ரெயிட்டா நிக்க முடியுது. முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்க முடியல, இப்படி ஒரு கூன் இருந்தது. They had a bent. Okay, and walking on 2 legs happened much later. 2 கால்ல தான் நடந்துட்டு இருந்தாங்க முன்னாடி இருந்தவங்களும், பட் அவங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கல. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் குரோமேக்னன்ஸ். செகண்ட் திங், சேஞ்சஸ் இன் தம் so that they can hold things tightly. இந்த விரல் இருக்கு இல்லையா, நம்ம பெரிய விரல், தம் ஃபிங்கர். இந்த தம் ஃபிங்கர் வந்து இட் வாஸ் நாட் டெவலப்டு இதுக்கு முன்னாடி இருந்த பிரீட்ல எல்லாம். பட் இந்த குரோமேக்னன்ஸ்ல வந்து ரொம்ப ஃபுல்லி டெவலப்டா இருந்தது நம்ம தம் ஃபிங்கர். வாட் இஸ் தட் தம் ஃபிங்கர்? வாட் டு யூ கால்? பெருவிரல் இல்லையா? And then comes development of brain. Brain development, of course, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் போக போக பிரெயின் டெவலப்மெண்ட் மாறிட்டே இருக்குது. அதனாலதான் இந்த ஒவ்வொரு பிரீடுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, எஸ். அதே மாதிரி ஹோமோசாப்பியன்ஸ்க்கு சொல்றாங்க. ஹோமோசாப்பியன்ஸ் வந்து எஸ் ரெக்ஷன், யூ கேன் ரீட் திஸ் பேராகிராஃப் ஆல்சோ. ப்ளூவா இருக்கு இல்லையா அது? Yes ma'am. Homo sapiens who migrated out of East Africa settled in different parts of the world. Their lifestyle also evolved and they made it suitable to the environs in which they lived. So humans in different places adopted different forms of lifestyles based on weather, climate and nature of the living place. Their physique and complexion also differed. This resulted in formation of different races. Humans procreation resulted in increase in population. Okay, very good. Okay, so Rakshan in the class +2 தானா? Ma'am, no ma'am. என்ன பண்றீங்க இப்போ? 8th ma'am. 8th. Okay, very good. So you wanted to study so earlier, huh? Okay, so NMMS exam எழுதிருந்தீங்களா? No ma'am. ஏன் 8th இருந்து you could have attempted இல்லையா? NMMS பண்ணிருக்கலாமே. You could have attended 8th standard students தானே அது. Okay, ஸோ நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி வர எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஐ திங்க் TNCM எக்ஸாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் யூ கேன் ட்ரை சம் எக்ஸாம். ஓகே, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஓகே, ஸோ ஹோமோசாப்பியன்ஸ் வந்து தே மைக்ரேட்டட் ஃப்ரம் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா அண்ட் தே செட்டில்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. அதில் ஜாஸ்தி வந்து ஏஷியாவும் ஆஃப்ரிக்காவும் தான் ஜாஸ்தி. ஓகே, ஏஷியாவும் யூரோப்பும். ஐம் சாரி, ஆப்பிரிக்காலேருந்து இவங்க ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கு தான் ஜாஸ்தி வந்திருக்காங்க. ஆனால் மற்ற காண்டினென்ட்ஸ்லேயும் இருந்திருக்காங்க. ஆஸ் வி சா, ஆஸ்திரேலியாலாம் கூட இருந்திருக்காங்க. தேர் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ இவால்வ்ட் அண்ட் தே மேட் இட் சூட்டபிள் டு த என்விரான்ஸ் டு விச் தே லிவ்ட். அவங்க போகிற இடங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சது.
அவங்களோட அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு அவங்க போன இடத்துக்கு டிபெண்ட் பண்ணி அடாப்ட் பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ ஹியூமன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அடாப்டட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் lifestyle based on the weather, climate and nature of the living place. Their physique and complexion also differed. ஸோ என்னாச்சு, இவங்க போன இடத்த பேஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிளைமேட்டா இருக்கும். இப்போ நம்ம இதனால இந்த ஆப்பிரிக்கால இருக்கிறவங்களெல்லாம் வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி பிளாக் அமெரிக்கன்ஸ், பிளாக்கீஸ் இப்படிலாம் சொல்லி அவங்கள ரொம்ப இது பண்றாங்க, சர்காஸ்டிக்கா அவங்கள பத்தி பேசுறோம் இல்லையா, நிறைய பேர் பண்றாங்க. அது எதனால, அந்த நீக்ரோ அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. why they became like that na, see all are human beings, but what happened, இவங்களுக்கு வந்து அங்க இருக்க climatic conditionனால their complexion also changed. complexion na color, okay, the color white or black, brown, some people will be in coffee color, okay, some people will be as white as milk, some people, Indians are mostly in between black and white. We don't belong to complete black or complete white. நம்ம ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் நம்ம காம்ப்ளெக்ஷன். ஓகே, ஸோ திஸ் ரிசல்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேசஸ். ரேசஸ் அப்படின்னா என்னது, கலரை பேஸ் பண்ணி சொல்றது. அந்த பிளாக்கு ஒயிட்டு ரேசிசம் சொல்லுவாங்க. அது ஹையர் கிளாஸஸ்ல ரேசிசம். ரேசிசம்னா அந்த ஒரு குலத்தோட பேரை சொல்லி இது பண்றது, கலரை இது பண்ணி இது பண்றது. ஓகே, ஸோ ஹியூமன் ப்ரொக்ரியேஷன் ரிசல்டட் இன் அன் இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன். ஸோ ஹியூமன்ஸோட இந்த ஒரு ப்ரொக்ரியேஷன் இந்த சென்ஸ் ஒவ்வொரு இடத்துல போய் டிஃப்ரெண்ட் செட்டில்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. இதனால என்னாச்சு, பிற்காலங்கள்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸுக்கு வழியாச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் ஒரு டாபிக் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் எஸ், திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். எப்படி ஹண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிஷியலி இவங்க வந்து குரூப்பாக போய் ஹண்டிங் பண்ணுவாங்க. எப்படியெல்லாம் ஹண்ட் பண்ணுறாங்க பாருங்க. ஒன்றுல அந்த லாங் டூல்ஸ் வச்சுட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஸ்டோன்ஸ், தே த்ரோ ஸ்டோன்ஸ். அதுக்கப்புறம் அதை கொன்னதுக்கு அப்புறம் எப்படி தூக்கிட்டு போறாங்க பாருங்க, 2 பேரா தூக்கின்னு போறாங்க. அது மாதிரி இதை என்ன பண்ணுவாங்கன்னா, தே டிக் எ ட்ராப் அண்ட் தே டிக் எ பிட் அண்ட் ட்ராப் தி அனிமல்ஸ் அண்ட் ஹண்ட். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய அனிமல்ஸ் எல்லாம் ஆனால் அட்டாக் பண்ண முடியாது, ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் பண்ண முடியாது, எலிஃபெண்ட் எல்லாம் மாதிரி தான் அனிமல்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அது வர வழி தெரிஞ்சு வச்சுட்டு குழி தோண்டி ரெடியாக வைக்கிறது. அது பை மிஸ்டேக் அந்த குழிக்குள்ள விழும், அப்படி அதை ட்ராப் பண்ணி வேட்டையாடுறது. அதே மாதிரி இது இன்னொரு மெத்தட். ஓகே, ஹண்டிங் வந்து அவ்வளோதான். இது வந்து வெப்பன்ஸ் எப்படி இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணாங்க, எப்படியெல்லாம் அவங்க இது பண்ணாங்கன்னா, கீப்பிங் அ ஸ்டோன் இன் த பாட்டம் அண்ட் ஷார்ப்பனிங் இட் வித் அனதர் ஸ்டோன். அடியில் ஒரு கல்லை வச்சு மேலே இருக்கிற இன்னொரு கல்லை தேய்க்கிறது, ஒரு கல் மேலே இன்னொரு கல்லை வச்சு நல்லா ரப் பண்ணுறது. அப்போ தானே அது மேலே இருக்கிறது ஷார்ப் ஆகும். இந்த கத்தியெல்லாம் நம்ம ஷார்ப் பண்ணுவோம் இல்லையா, ஈவன் நம்ம வீட்டு முன்னாடி கூட போவாங்க, கத்தி சாண பிடிக்கிறது சொல்லுவாங்களே அது. அதே மாதிரி தான் இங்கே வந்து ஸ்டோன், ஹவு ஃபயர் வாஸ் டிஸ்கவர்டுன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி 2 ஸ்டோன்ஸ் ரப் பண்ணி தான் ஃபயர் டிஸ்கவர் பண்ணாங்க. எதுக்காக அதை ரப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பாலிஷ்டு ஸ்டோனா கிடைக்கிறதுக்கு, ரஃப் ஸ்டோனை இப்போ வந்து பாலிஷ்டு ஸ்டோனா மாத்துறதுக்கு, அந்த மாதிரி. அதே மாதிரி டு மேக் எ ஸ்டோன் டூல், ஒரு டூல் பண்ணணும்னா 2 ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்டோன் டூல் கிடைக்கிறதுக்கு உருப்படியாக கிடைக்கணும்னா 2 ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஒன்று வந்து அந்த கிரிப்பு கிடைக்க, இன்னொன்று வந்து அது மேலே வச்சு ரப் பண்ண. ஒன் வாஸ் யூஸ்ட் அஸ் அ ஹேமர் டு ஷார்பன் த அதர் ஃபார் ரிமூவிங் ஃப்ளேக்ஸ். ஃப்ளேக்ஸ்னா அந்த சைட்லாம் கொஞ்சம் ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் கொஞ்சம் அங்கே இங்கே அரை குறையா இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் வந்து செத்தி பாலிஷ்டாக கிடைக்கிறதுக்காக, ஸ்மூத்தாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் தான் அவங்க இது பண்ண டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் டூல்ஸ். இந்த மாதிரி ஷேப்லாம் இருந்திருக்கு. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ்னு இருக்கு இல்லையா, இதுலேருந்து தான் நம்ம இனி பார்க்கணும். எஸ், யோகராகவன், ப்ளீஸ் ரீட் திஸ். Highlighted point. Hunting was the main occupation of humans in the past. It was difficult for humans to kill a big animal with a stick or a stone. So they decided to use a sharpened weapons. Okay, so human occupation, இது ஒரு important question கேட்கலாம். Dash was the main occupation of humans in the past. Hunting. Okay, cultivation, agriculture, textiles, அது மாதிரி என்ன சொல்றது, pottery, இப்படியெல்லாம் நிறைய கேட்கலாம்.
but answer is hunting. It was difficult for humans to kill a big animal with a stick or stone, so they decided to use sharpened weapon. சாதாரண குச்சி கல்லெல்லாம் வச்சு யானை மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண முடியுமா? அதனால முடியாது. அதனால தான் they decided to use sharpened weapons. Okay. Next comes the best stone tool for making weapons was chicky or முக்கிக்கல். ஓகே, இது வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜே ஆனதுனால கேட்கலாம். முக்கிக்கல் சிக்கிங்கிறது ஃப்ளிண்ட் அப்படிம்பாங்க. ஃப்ளிண்ட் இங்கிலீஷ்ல இட்ஸ் கால்டு ஃப்ளிண்ட். ஓகே, இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டினா என்னது? வாட் இஸ் டியூரபிள் அப்படின்னா என்னது? கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எல்லாம் வாங்கும்போது போட்டிருப்பாங்க டியூரபிள் சொல்லி போடுவாங்க. இட் லாஸ்ட் ஃபார் அ லாங் பீரியட்னு. ஓகே, இது வந்து நிறைய வருஷம் நிற்கும். தட் இஸ் கால்ட் டியூரபிலிட்டி. ஸோ ஹியூமன்ஸ் ஸ்பெண்ட் மெனி ஹவர்ஸ் இன் சர்ச் ஆஃப் எ ஃப்ளிண்ட் ஸ்டோன் பிகாஸ் இந்த ஃப்ளிண்ட் ஸ்டோன் வந்து ரொம்ப வேல்யூபிள். அது கிடைச்சதுன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். ஓகே, அது மாதிரி இங்கே ரைட் சைடுக்கு வரேன். ஹியூமன்ஸ் டிஸ்கவர்டு த யூஸ் ஆஃப் ஃபயர். இது தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ ஃபயர் டிஸ்கவரி வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான் பண்ணினது. அண்ட் லேட்டர் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஈவன் டுடே in the villages of Nilgiris in Tamil Nadu, people have the habit of making fire without using matchbox. That is, matchbox இல்லாமலே அவங்களுக்கு ஃபயர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஃபயர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. எங்கள் நீலகிரிஸில் இருக்கிறவங்க ஈவன் டுடே சொல்கிறாங்க. ஓகே, தென் இதெல்லாமே வந்து ஹண்டிங்கை பற்றியான டீட்டெயில்ஸ் தான். ஓகே, ஸோ ஐ திங்க் இதெல்லாம் உங்களுக்கு தெரியறது தான். எஸ், finally we can move to the last part, which is invention of wheel. Okay, so wheel நமக்கு தெரியும். அது another important discovery of human beings. That is the foremost invention. It is considered to be the foremost invention. முதலான first வந்து invention அப்படிங்கிறாங்க. ஃபயர் வந்து இன்வென்ஷன் கிடையாது, ஃபயர் வந்து டிஸ்கவரி. Okay, what is the difference between the two words discovery and invention? Next classல வந்து we will discuss this rock paintings. Okay, the rock painting, prehistoric rock art of Tamil Nadu, இது வந்து இது ரெண்டும் நம்ம next classல discuss பண்ணலாம். Okay, so இன்னைக்கு today I am stopping with the invention of wheel. Let me ask you one simple question. What is the difference between invention and discovery? உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் 2 பேருன்னு நினைக்கிறேன். So you can answer it. Give a try. சொல்லுங்க யோகராகவன். மேம், இன்வென்ஷன்ன்றது வந்து ஒரு விஷயத்த புதுசா கண்டுபிடிக்கிறது, டிஸ்கவரின்றது வந்து ஆல்ரெடி இருந்ததை கண்டுபிடிக்கிறது. வெரி குட். அதுதான் பேசிக்கா. அதுதான் இன்வென்ஷன்னா புதுசா இது வரைக்கும் அப்படி ஒரு இது பார்த்ததே இல்லை, இல்லைன்னா இது வரைக்கும் அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு இருந்ததை புதுசா கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு முன்னாடி யாரும் அப்படி ஒரு இதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை. பட் டிஸ்கவரி அப்படிங்கிறது என்னன்னா எங்கேயோ இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, பட் நம்ம இது வரைக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சது இல்லை. ஸோ ஒரே ஷார்ட்டா சொல்லப்போனா ஒரே வார்த்தையில டிஸ்கவரின்னா தேடி கண்டுபிடிக்கிறது, இன்வென்ஷன்னா நம்ம புதுசா ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறது. இருக்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து டிஸ்கவரி. டிஸ்கவரி சேனல் இல்லையா, நம்ம இந்த அனிமல்ஸ் எல்லாம் காமிப்பாங்களே, அதெல்லாம் என்னது? ஆல்ரெடி எங்கெல்லாமோ நடக்கிற விஷயங்களை நமக்கு தேடி பிடிச்சி காமிக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் டிஸ்கவரி. ஸோ ஃபயர் இஸ் அ டிஸ்கவரி. டீ அப்படிங்கிறது இட்ஸ் அ டிஸ்கவரி. But wheel அப்படிங்கிறது it's an invention. Rakshan, can you understand? Rakshan? Yes, ma'am. புரியுறதா? What is the difference between discovery and invention? டிஸ்கவரினா நாமளே கிரியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. மாறி போச்சு. டிஸ்கவரினா வந்து ஆல்ரெடி இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது. இன்வென்ஷன்னா நாமளே கிரியேட் பண்றது. ஐ மீன் நாமளே கண்டுபிடிக்கிறது, புதுசா கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஃபைன். ஸோ எனிவேஸ் இட் வாஸ் அ குட் கிளாஸ் டுடே. லைக் 3 people ஆக்டிவா இருந்தீங்க. லோகேஷ் என்னாச்சு தெரியல, ஹி ஹேட் சம் இன்டர்நெட் இஷ்யூஸ்.
Okay, so keep attending the classes, Rakshan and Yogaraghavan. Okay, so sir, can we wind up the class? Okay, it's 9:45 students. You can exit the meet. Okay, thank you. You can leave Thank the you, ma'am. meet. Okay, okay. Thank you, ma'am. சரி சரி சரி